ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது உங்களோட விருப்பங்கள் நிறைவேற போறத பிரபஞ்சம் நமக்கு சில அறிகுறிகள் மூலம் காட்டும். அது எவைங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ற மாதிரி பிரபஞ்சமும் நம்ம கிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும். இப்ப நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளும் பிரபஞ்சமும் பேசக்கூடிய ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியில நீங்க பேசுனீங்கன்னா பிரபஞ்சம் அதற்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வுகள். நம்மளோட என்ன உணர்வு நம்ம பிரபஞ்ச கொடுக்கிறோமோ அதற்கு தகுந்த பதில் பிரபஞ்சத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். சோ நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஆசைகள், நம்ம விருப்பங்கள்லாம் நம்மளோட உணர்வுகள் மூலமா மட்டும்தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும். அப்படி கொடுக்கும்போது நம்ம பிரபஞ்சத்திட்ட கொடுக்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்ந்துருச்சு. பிரபஞ்சம் அதை எப்படி நமக்கு நீ பண்றது சரி, நீ பண்றது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்படி தெரியப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவது, நீங்க புனித ஸ்தலம்னு சொல்லக்கூடிய கோவில், சர்ச்சு, மசூதி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க. இப்போ ஒரு நல்ல ஜாப்காக பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் லைக் ஜாப்னே வச்சுக்கலாமே, ஒரு ஜாப்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு போறீங்க. கோவிலுக்கு போனோடனே அங்க போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்ல ஜாலியாக கையாமையன் கத்தி பேசிட்டு விளையாண்டுட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட மொழி தெரியாது. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க அமைதியா இருக்கணும். அமைதியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிட்டு இருப்பாங்க. உங்களோட கேள்விக்கான பதில் அங்க உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாத்தீங்கன்னா ஜாப்க்கு இல்ல எந்த ஜாப் நம்ம சூஸ் பண்ணலாம், நமக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசக்கூடிய பதில் உங்களோட கேள்விக்கான ஆன்சரா உங்களுக்கு அமையும். இது பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் நமக்கு காட்டக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி. ரெண்டாவது, கனவுகள். கனவுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான். கனவு அப்படிங்கிறது நம்ம ஆழ்மனதுல எந்த விஷயம் பதிஞ்சிருக்கோ அதுதான் கனவுகளா வெளிவரும். ஆனா கனவுகளுக்குன்னு ஒரு முக்கியமான நேரம் இருக்கு. அந்த நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில, அதாவது ஒரு 3 மணில இருந்து 4 இல்லாட்டி 5 மணிக்குள்ளார. இந்த நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம். இந்த நேரத்துல நமக்கு கனவுகள் வரும். இந்த நேரத்துல வரக்கூடிய கனவு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த கனவு நிஜத்துல நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது கனவா இல்ல நிஜத்துல நடந்துச்சா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்க குழம்பி இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் உங்களுக்கு வர அளவுக்கு அந்த கனவு இருந்தா நீங்க முடிவு பண்ணிக்கலாம், பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம நினைச்சது நமக்கு நடக்க போகுது அப்படின்னு. மூன்றாவது, ஏஞ்சல் நம்பர். ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா 1111 3333 7777. இந்த நம்பர்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க போற விஷயம் ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்கும். அது எப்பெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப டைம் பாக்குறீங்க காலையில 11:11 இருக்கு. ஒரு டைம் பாத்தீங்கன்னா கணக்குல, பட் அதிகமா உங்க கண்ணுக்கு இந்த 1111 ஏதோ வண்டியில நம்பர் பாக்குறது மாதிரி பார்க்கக்கூடிய இடங்களா அதிகமா தெரிஞ்சுட்டே இருந்தா நீங்க போகக்கூடிய விஷயம் சரி, இன்னும் ஹார்ட் ஒர்க் எடுங்க அப்படின்னு அர்த்தம். இது மூலியமா நமக்கு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் வழிகாட்ட ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்க, அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள், சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அந்த போலீஸ் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய நீங்க கேள்விப்படுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களை நிறைய தேடி வர ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சில பேர் அந்த போலீஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க, இங்க ஆஃபர் இருக்கு, அங்க ஜாப் இருக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்க காதுல கேட்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய வழி. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில புது நபர்கள் வருவாங்க. நீங்க எந்த விஷயத்துக்காக பண்றீங்களோ அது சம்பந்தமான நபர்கள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நீங்க ஒரு வேலை பத்தி இது பண்றீங்கன்னா அது சம்பந்தமான பர்சன் உங்க லைஃப்ல அவங்க பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த நபரை நீ பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க மத்த சிம்டம்ஸோட வச்சு இதையும் கலந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நபர் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு நபரா உங்களுக்கு அமைவாங்க. இதுவும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிதான். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம எண்ணங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே விஷயத்துல பயணிக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் அது சரியான வகையா இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல நல்லா குழப்பி விடும். இதுல இதனால முடியாது, நடக்காது அப்படின்னு குழப்பம் நிறைய வரும். ஆனா நீங்க ஒரு குழம்பிட்டு இருக்கிறப்ப அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் உடனே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் நமக்கு பிரபஞ்சம் காட்டக்கூடிய விஷயம் தான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டுது. 1111 ட்ரீம்ஸ் இல்லாட்டி நீங்க டெம்பிள்ல போனீங்க, இந்த மாதிரி நிறைய காட்டிட்டு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நிறைய தடங்கல்கள் இடையில வரும். நிறைய பிரச்சனைகள் நீங்க நினைக்கிறமோ உடனே ஸ்மூத்தா கிடைச்சிடாது. நிறைய பிரச்சனைகள், நிறைய சேலஞ்சஸ் முன்னாடி நிற்கும். அப்படி நிக்கிறனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் ஆசைப்பட்டதை என்னை விட்டு போயிருச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதை அடையணும் அப்படின்னா சில சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சேலஞ்சஸ் கூட பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் நம்ம கொடுக்கக்கூடியதான். நீ இதை தாண்டி போனாதான் அதை அடைய முடியும். சோ அதை நீ தாண்ட ரெடி ஆயிக்கோ அப்படின்னு சில சேலஞ்சஸ் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த சேலஞ்சஸ் நீங்க ஓவர் கம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சிம்டம்ஸும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துடும். ஆனா அந்த வரக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க.
ஐயோ என்னால முடியல, என்னையோட அவன் பெஸ்டா பண்ணிட்டு அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பயந்தாங்கன்னா அவங்க அதோட இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்த எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அங்கேயே பிளாக் ஆயிடுவாங்க. அந்த வரக்கூடிய சேலஞ்சை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா யூட்டிலைஸ் பண்றவங்க ஜெயிச்சிருவாங்க. அடுத்தது உங்களோட ஆழ்மனம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். உன்னால முடியும், நீ பண்ணு, உன்னால நடக்கும் அப்படின்னு உங்களை தூங்க விடாம பண்ணும். நீங்க ஒரு விஷயத்துக்காக பண்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் நீ பண்ணு, உன்னால முடியும், நடக்கும், கிடைக்கும்னு உங்க மனம் உங்ககிட்ட கையா மொய்யான்னு பேசிட்டு இருக்கும். அப்படி பேசுறதுமே பிரபஞ்சம் நம்ம காட்டக்கூடிய சிம்டம்ஸ் தான். சோ இது எல்லாமே உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் கரெக்ட், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுல எல்லாருமே லேக் ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு சின்ன இடைஞ்சல் தடங்கள் வந்தோம்னா அங்கேயே நின்றுடுவாங்க. ஆனா அதுவும் பிரபஞ்சம் நம்ம காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான். அதை நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிகுறிகளை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க விரும்பின வாழ்க்கை உங்களால வாழ முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.